மாண்புமிகு உறுப்பினர் கோ தளபதி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மதுரை விமான நிலையத்தினை சர்வதேச விமான நிலையமாக மாற்றுவதற்கு அதனுடைய நடவடிக்கைக்காக ஓடுதளம் விரிவாக்க பணிக்காக தூத்துக்குடி கன்னியாகுமரி சாலையினை மைசூர் வாரணாசி போன்ற இடங்களில் உள்ள அண்டர் பாஸ் திட்டத்தினை மதுரையிலும் நிறைவேற்றினால் தென் மாவட்ட போக்குவரத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதாலும் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அண்டர் பாஸ் திட்டம் நிறைவேற ஒன்றிய அரசை வலியுறுத்தி உடனடியாக செய்து தருவாரா என்பதை தங்கள் மூலம் அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் கோ தளபதி அவர்களுக்கே தெரியும், அண்டர் பாஸ் போடுவது என்று முடிவு செய்யப்பட்டு திட்ட அறிக்கை எல்லாம் தயார் செய்து அதற்கு வேண்டிய பணிகளை நெடுஞ்சாலைத்துறை இறங்கியது. ஒன்றிய அரசாங்கம் அதை மறுத்து விட்டது. அண்டர் பாஸ் போகும்போது மேலே விமான ஓடுதளம் அமைக்க முடியாது என்று என்ஓசி கொடுக்கவில்லை. அதனால தான் இப்போ ஒரு மாற்றுப்பாதை ஏற்பாடு செய்வது என்று முடிவு செய்யப்பட்டு இந்த மாற்றுப்பாதைக்கு வேண்டிய ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறோம். அதனால அதுக்கு சம்பந்தம் இல்லை. அதனால அண்டர் பாஸில் தான் அந்த கன்னியாகுமரி ரோடுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. புதிய ஒரு அலைன்மெண்ட் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அந்த அலைன்மெண்ட்ல அது போகலாம். அதனால அங்க மதுரையினுடைய விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்வதில் பல்வேறு நிலையில மாநில அரசாங்கத்திற்கு பொருளாதார வளர்ச்சி உண்டு. அதனால இந்த மாற்றுப்பாதை அமைப்பதற்கு புதிய அலைன்மெண்ட் பிரகாரம் அந்த பாதையை நாங்கள் அமைப்போம். மாண்புமிகு உறுப்பினர் பெரிய பிள்ளான் என்ற செல்வம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மேலூர் சட்டமன்ற தொகுதி கொட்டாம்பட்டி வளச்சேரி வெற்றி விளக்கு மதுரை சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் அடிக்கடி விபத்துகள் நடந்து சுமார் 30க்கும் மேற்பட்ட நபர்கள் இறந்து விட்டார்கள். எனவே கொட்டாம்பட்டி வளச்சேரி வெற்றி விளக்கு தேசிய நெடுஞ்சாலையில் மேம்பாலம் அமைத்தர அரசு முன்வருமானம் என தாங்கள் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் அந்த குறிப்பிடுகிற அந்த சாலை என்பது தேசிய நெடுஞ்சாலைக்கு சம்பந்தப்பட்ட சாலைகள் தான். பொதுவாக தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் விபத்து நடைபெறுகிறதோ அதெல்லாம் ஒன்றிய அரசாங்கத்தின் மூலமாக ஐஆர்சி கேடு பிரகாரம் பிளாக் ஸ்பாட் என்ற அடிப்படையில் ஒரு குறிப்பீடு எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் தான் அதுவும் இருக்கிறது. இது சம்பந்தமாக ஏற்கனவே 2 முறை ஒன்றிய அரசாங்கத்திற்கு நாங்களே கடிதம் எழுதியிருக்கிறோம். ஏன்னா இங்கே விபத்து பகுதியாக இருக்கிற காரணத்தினால் இங்கே ஒரு மேல்மட்ட பாலம் கட்டினால் இந்த விபத்தை குறைக்கலாம் என்ற அடிப்படையில் எழுதியிருக்கிறோம். சட்டமன்ற உறுப்பினருடைய அந்த கேள்வியை மையப்படுத்தி 3வது தாக்கியதும் ஒன்றிய அரசாங்கத்திற்கு கடிதத்தை வலியுறுத்தி அங்கே மேம்பாலம் கட்டுவதற்கு இந்த அரசு முயற்சிக்கும். மாண்புமிகு உறுப்பினர் ராஜன் செல்லப்பா. மாண்புமிகு பேரவைத் தலைவருக்கு வணக்கம். மதுரை மிக முக்கிய சாலையாக கருதப்படுகிற ராமேஸ்வரம் மதுரை தெப்பக்குளம் இணைக்கிற சாலை, விமான நிலையத்துக்கு போகிற சாலை, பாண்டியூர்லேருந்து போகிற விரகனூர் ரவுண்டானா என்று புகழ்பெற்ற அந்த ரவுண்டானா அனைவரும் கடந்து செல்கிற பாதை அது. அந்த பாதையில் உயர்மட்ட பாலம் அமைக்க வேண்டும் என்று நீண்ட நாள் கோரிக்கையாக திருப்பூர் தொகுதியைச் சேர்ந்த அந்த ரவுண்டானா அருகே உயர்மட்ட பாலம் அமைத்தால் வைகை வடகரை சாலை, வைகை கரையோர சாலையும் அதோடு இணைகிறது. ஆகவே அந்த ரவுண்டானாவில் உயர்மட்ட பாலம் அமைக்க வேண்டும் என்ற வினாவோடு ஏற்கனவே முன்னாள் நிதியமைச்சர் அந்த அறிக்கையினை கொடுத்திருக்கிறார்கள். ரவுண்டானா பகுதியில் உயர்மட்ட பாலம் அமைக்கப்படும் என்றும் நெல்பேட்டையிலிருந்து அவனியாபுரம் பைபாஸ் சாலை வரை உயர்மட்ட பாலம் அமைக்கும் என்று ஏற்கனவே நம்முடைய ஆகவே அந்த 2 பாலங்களும் கட்டப்படும் என அதை தவிர்த்துட்டாங்கன்னு செய்தி வருது. 2 அதிகாரிகள் அதற்கு வசதி இல்லை என்று திரும்ப அனுப்பிவிட்டதாக தெரிகிறது. ஆகவே மாண்புமிகு அமைச்சர்கள் மீண்டும் அந்த 2 பாலங்களையும் கட்டி மதுரை மக்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் வசதியாக அந்த 2 பாலம் உயர்மட்ட பாலங்களை கட்டி தருவாரா என்று அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய சகோதரர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா சொல்வதை நானும் அறிவேன். அது ஒரு முக்கியமானது தான். ஆனால் இந்த ஆண்டு அது நிதி நிலையை எடுத்துக்கொள்ளலாம் என்று கூட அதற்கு வேண்டிய ஆய்வை சம்பந்தப்பட்ட கண்காணிப்பு பொறியாளர் கோட்டப்பள்ளியிடத்திலே நான் ஆய்வை மேற்கொண்டேன். அடுத்த ஆண்டு இதற்கு ஒரு முன்னுரிமை அளிக்கப்பட்டு, ஏன்னா அதற்கு வேண்டிய கோப்புகள்லாம் தயார் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். எனவே அடுத்த ஆண்டு இதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் காதர் பாச்சாண்டி முத்துராமலிங்கம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே,
ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நடைபெறும் அனைத்து ஆய்வுக் கூட்டங்களும் மிக பழமையான கட்டிடத்தில் உள்ள கூட்டரங்கில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே புதிய பல்நோக்கு கூட்டரங்கம் மல்டிபர்பஸ் ஹால் கட்டித்தர அரசு ஆவணம் செய்யுமா என்பதை மாண்பு பேரவைத் தலைவர் வாயிலாக நான் அறிய விரும்புவதோடு ஒரு வரலாற்று நினைவுகளை நான் பதிவு செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேன். நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்னால் 1914ஆம் ஆண்டு கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி செய்கிற பொழுது பாம்பன் கால்வாய் இலங்கைக்கு செல்வதற்காக மீனவர் பயன்பாட்டுக்காக உருவாக்கினார்கள். ஏறத்தாழ தமிழ்நாடு பாரம்பரிய மீனவருடைய நீண்ட நாள் கோரிக்கை 2 லட்சம் மீனவருடைய கோரிக்கையை நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் அவர்கள் உத்தரவின் பேரில் மாண்பு நம்முடைய நெடுஞ்சாலைத்துறை மற்றும் சிறு துறைமுக அமைச்சர் அவர்கள் அந்த பாம்பன் கால்வாயை தூர்வாருவதற்காக ரூபாய் 30 கோடி மதிப்பீட்டிலே நிர்வாகமிருந்து தற்பொழுது அந்த பாரம்பரிய மீனுடைய வாழ்வாதாரத்தை உறுதி செய்ததற்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கும் நம்முடைய துறை அமைச்சருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை மீனவர் சார்பாக தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த கூட்டரங்கம் பொதுமக்கள் மனுக்கள் கொடுத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் திங்கட்கிழமைகளிலே மனுக்களை பெற்று அவர்களுக்கு உரிய ஆணைகளை பிறப்பதுதான் அந்த கூட்டரங்க அமைப்பினுடைய கான்செப்ட். இந்த ஆட்சி பொறுப்பேற்ற உடனே பல்வேறு மாவட்டங்களுக்கு மக்களுடைய இந்த திங்கட்கிழமை மண்டே பேஷண்ட் அடிப்படையில் அதிகமான கூட்டம் கூடுவது, பழைய கலெக்டர் ஆஃபீஸ் எல்லாம் போதுமான அளவுக்கு அது இடமில்லை என்கிற காரணத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக கட்டி கொண்டிருக்கிறோம். ஒன்றுபட்ட ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிரிக்கப்பட்ட விருதுநகர் மாவட்டத்தில் அருமையாக கட்டிருக்க நிதித்துறை அமைச்சர் பார்க்கிறார், நிதி அமைச்சர். அதனால அவர் நினைக்கிறாரு நம்மகிட்ட பிரிஞ்சு போன விருதுநகர் மாவட்டத்திலே அழகாக ஒரு அரங்கம் கட்டியிருக்கிறதே நம்ம தான் தாய் மாவட்டமாச்சுன்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. ஆனால் சட்டமன்ற உறுப்பினருக்கு சொல்ல விரும்புவது, பொதுப்பணித்துறையை பொறுத்தளவுக்கு பல்வேறு துறைகள் சார்பாக பணத்தை கொடுத்து கட்டணும்னா கட்டுற வேலை தான் எங்க வேலை. ஆனால் அது வருவாய்த்துறை சம்பந்தப்பட்டது. எனவே விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் வருவாய்த்துறை அமைச்சர், மிக உங்களுக்கு வேண்டியவர். அவர் மூலமாக நீங்கள் மனு கொடுத்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்து அந்த கோப்புகள் நிதித்துறைக்கு நிதித்துறை அனுமதிக்கப்பட்டு அந்த கூட்டரங்கத்திற்கு பணம் ஒதுக்கப்படுமையானால் உடனே அந்த சட்டமன்ற உறுப்பினர் செய்வதை இந்த துறை பொதுப்பணித்துறை செய்யும். ஆனால் நானும் நம்முடைய வருவாய்த்துறை அமைச்சரிடத்திலே சொல்லுகிறேன், நீங்களும் அவரிடத்திலே மனு கொடுத்து அதற்கு ஒரு அழுத்தம் தர முடியும் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் இ. கருணாநிதி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பல்லாவரம் தொகுதி பம்மல் அனகாபுத்தூர் கொண்டத்தூர் சாலை அகலப்படுத்துகின்ற பணிக்காக கடந்த ஆண்டு நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பார்வையிட்டு சென்றிருக்கிறார்கள். ஆக அந்த துறையின் அமைச்சர் அதிகாரியோடு பார்வையிட்ட பிறகு அதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த தடவையாவது தாங்கள் மனது வைத்து இந்த அரசு அந்த போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க 4 வழி சாலைக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படுமா என்பதை தங்கள் மூலம் அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ராதாநகருக்கு அண்டர் பாஸ் பண்ணதை பற்றி ஏதோ நன்றி சொல்லுவார்களுக்காக கருணா எழுதியிருக்காருன்னு பார்த்தேன். ஏன்னா ரொம்ப நாள் கிடப்பில் இருந்தது, அதை இந்த ஆட்சி வந்தவர் தான் செய்து முடித்தோம். இப்போ அவர் சொல்லுகிற இந்த 4 வழி சாலை பல்லாவரத்திலிருந்து குன்றத்தூர் போகிற சாலை, அந்த சாலை அது நேரடியாக ஏற்கனவே நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அன்பரசு அவர்கள் இது சம்பந்தமாக எங்களுக்கு பல முறை வலியுறுத்தி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் சென்ற 6 மாதத்திற்கு முன்னால் கருணா அவர்களும் அதே போன்று அன்பரசு அவர்களும் அந்த சாலையை நாங்கள் நேரடியாக ஆய்வு செய்தோம். அதை முதல் கட்டமாக இப்பொழுது பணிகள் முதலமைச்சர் சாலை மேம்பாட்டு திட்டத்திலே முதல் கட்டமாக பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எஞ்சிருக்கிற 1.5 கிலோமீட்டர் கூட இந்த நிதியாண்டிலேயே செய்வதற்கு வேண்டிய பணங்கள் ஒதுக்கப்பட்டு அந்த பணிகளை ஈடுபட்டிருக்கிறோம். அதை முழுமையாக அதை முடிக்க வேண்டும் என்று சொன்னால் அடுத்த நிதியாண்டில் தான் பணம் முதலமைச்சரிடத்தில் பெற்று அதை முடிக்க முடியும். ஆனால் 2 கட்டத்தை இந்த நிதியாண்டிலே முடிச்சிடறோம். 3வது கட்டம் அடுத்த நிதியாண்டிலே கட்டாயம் செய்து தரப்படும். விநாயகன் 12 மாண்புமிகு உறுப்பினர் ரா. காமராஜ் மாண்புமிகு வனம் மற்றும் கதர்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய நண்பர் காமராஜ் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் நெல்லிலம் தொகுதி குடைவாசல் ஓகை மற்றும் வழங்குமான் லாபம் ஆகிய பகுதியில் மண்பாண்ட தொழில் கூடல் அமைக்க வேண்டும் என ஆவணம் செய்யுமா என்று கேட்டிருக்கின்றார். இடம் கொடுத்தால் அந்த பகுதியில் உள்ள மக்கள் இடம் கொடுத்தால் கட்டிடம் கட்டுவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் காமராஜ்.
மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குடவாசல் ஓகை அதேபோல வலங்கைமான் லாயம் பகுதிகளில் மண்பாண்ட தொழிற்கூடம் அமைப்பது அவசியமாக இருக்கிறது என்பதனால இந்த கேள்வியை எழுப்பியிருந்தேன். பதிலில் 5 குடும்பங்கள் தான் அந்த பகுதியில் இருக்கிறது என்று பதில் தரப்பட்டிருக்கிறது. அந்த மாவட்டத்தை பொறுத்தவரை, திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை, இன்னும் குறிப்பாக என்னுடைய நன்னிலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பேரளம், இஞ்சிக்குடி, கொல்லுமாங்குடி, ஆனைக்குப்பம், திப்பனாம்பேட்டை, கோவிந்தக்குடி போன்ற பகுதிகள் உட்பட்ட மாவட்டம் முழுவதும் 6000 மண்பாண்ட தொழிலாளர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களில் இப்பொழுது 1000 பேர் தான் இந்த தொழிலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்கள்லாம் இந்த தொழில் நலிந்து விட்டதனால் வெவ்வேறு தொழிலுக்கு, கூலி தொழிலுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த பகுதியில் மண்பாண்ட கூடம் அமைப்பது என்பது அவசியமாக இருக்கிறது. அதிலேயும் மண்பாண்ட தொழில் இல்ல, கேள்விக்கு வாங்க. அது நீங்க கவர்மெண்ட் மண்பாண்ட தொழில் செய்ய சொல்றீங்களா இல்ல அவங்களுக்கு உதவி பண்ணுங்க? அதுதாங்க கேட்கிறேன். அதான் கேட்டுட்டு மண்பாண்ட தொழில் செய்கிற அந்த தொழிலாளர்களுக்கு மழை காலத்தில் 5000 ரூபாய் உதவித்தொகை, நிவாரண தொகை கிடைக்கிறது. ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் 2 பேர் அந்த தொழிலில் ஈடுபட்டால் ஒரு குடும்பத்தை ஒருவருக்கு மட்டும்தான் நிவாரணம் வழங்கப்படுகிறது. அந்த தொழிலில் ஈடுபடுகிற அனைவருக்கும் அந்த 5000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட வேண்டும். அந்த தொழிலை பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த பகுதியில் அரசாங்கத்திற்கே இடம் இருக்கிறது. அந்த இடத்தை தேர்வு செய்து அந்த தொழிலாளர்களை பாதுகாக்கிற வண்ணம் நம்முடைய பாரம்பரியமான தொழிலான மண்பாண்ட தொழிலை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை இந்த அரசு எடுக்குமா என்பதனை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர்களை கேட்டு அமைகிறேன். மாண்புமிகு அமைச்சர்